அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கத்தில் ஆக படித்தரம் குறைஞ்ச சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் சொல்லி காட்டியாலாம். கடைசி ஒருத்தர் நீ சொர்க்கம் கொடுப்பேல்ல, அதான் ஆக கடைசி. உயர்ந்த சொர்க்கம் இருக்குதுன்னா கடைசி சொர்க்கம் இருக்கத்தானே செய்யும். அந்த கடைசி சொர்க்கம் எப்படி இருக்கும் யா அல்லாஹ், அதை காட்டி யா அல்லாஹ் அப்படின்னு மூசா நபி பிரார்த்தனை செய்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்கு போறவங்கெல்லாம் போய் சொர்க்கத்துக்கு போறவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நரகத்திலிருந்து கடைசியா ஒருத்தன் தவண்டு வருவான். அவன் தான் கடைசியா சொர்க்கத்துக்கு வாரவன். அவன் அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேற நன்மை செஞ்சிருக்க மாட்டான். அல்லாஹ்க்கு இணை வைக்கல, அவ்வளவுதான். அல்லாஹ்க்கு இணை வைக்காதவங்க எல்லாம் வருவாங்க அனுபவிச்சுக்கிட்டு. அவன் வருவான் தவண்டு வந்து மாவுல் ஹயாத்தி என்ற அந்த நீரில் அப்படியே குளித்து ஜொலித்து வெளியில வந்து அல்லாஹ்விடத்தில் வந்து நின்னோடனே அல்லாஹ் தஆலா இதஹப் வதுஹுலில் ஜன்னா, போ சொர்க்கத்துக்குள்ள போ அப்படின்றான். இவர் போன உடனே சொர்க்கத்தில் இடமே இல்லாத மாதிரி அல்லாஹ் இவருக்கு காட்டி விட்டுருவான். அவர் சொல்லுவார், ரப்பி வஜதுஹா முல்லா, சொர்க்கம் எல்லாம் நிரம்பி இருக்குது, எங்க போய் நிக்க யா அல்லாஹ் அப்படிம்பாரு. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதஹப் வதுஹுலில் ஜன்னா, போப்பா இடம் இருக்கு போ அப்படின்றான். இந்த மனிதன் திரும்பவும் போவான். போய் எங்க போய் நிக்க யா அல்லாஹ், அங்க இடமே இல்லையே அப்படின்னு அவர் கேட்பாரு. கேட்ட உடனே திரும்ப 3 தடவை கேட்டதுக்கு பின்னால அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் தேவை, இந்த உலக அளவு போதுமான்னு கேட்டுருவான். இந்த கேள்வி எவ்வளவு பெரிய கேள்வி. உலகத்தை நம்ம காத்தாங்குடியை சுற்றி பார்த்துருப்போமா? இலங்கையில் நாம போகாத இடம் எவ்வளவு, இந்த இலங்கை உலக படத்தில் எவ்வளவு சின்னது, இந்த உலகத்தில் எவ்வளவு இடம் இருக்கு நமக்கு தெரியல. உலகத்தில் நிலத்தை விட நீர் கூட, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடம் சொர்க்கத்தில். சொர்க்கங்கிறது சாதாரணமான ஒண்ணா? சொர்க்கத்தில் ஒரு சவுக்கு போடும் இடத்தை வாங்குவதற்கு பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் தங்கத்தால் நிரப்பினா கூட கிடைக்காதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பொறுமதியான சொர்க்கத்தை எவ்வளவு எளிமையா தூக்கி கொடுக்கிறான் அல்லாஹ். உலகளவு இடம் போதுமாப்பா உனக்கு? அந்த மனுஷன் சந்தோஷப்பட்டு யா அல்லாஹ் போதும் யா அல்லாஹ் அப்படின்ற. என்ன நன்மை செஞ்சான் அவன்? அல்லாஹ்வை நம்பினான், அவ்வளவுதான். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட தவிர நன்மை செய்யல அவன். இதுக்கு உலகளவு சொர்க்கமாக சந்தோஷமா போதுமன்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இல்ல, அல்லாஹ்வுடைய கருணை அளவுக்கு கொடுக்கிறதா இருந்தா அவனிடத்துல குறைஞ்சது இவ்வளவுதான். நம்மகிட்ட ஒருத்தன் பிச்சை கேட்டு வந்தா நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தூக்கி கொடுப்போம். நம்ம 1 ரூபா கொடுப்போம்னா இன்னொருத்தன் 10 ரூபா கொடுப்பான், இன்னொருத்தனுக்கு 1000 ரூபா சிம்பிள். அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய கருணை ரஹமத்துக்கு முன்னால் அல்லாஹ் எந்த நன்மையும் செய்யாம அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்ட இணை வைக்காத ஒரே ஒரு காரியத்துக்காக சொர்க்கத்தை சொல்கிறான். இந்த உலக அளவு போதுமான்னு கேட்டோடனே அவர் போதும் அப்படிம்பார். அல்லாஹ் சொல்லுவான், லக்க மிதுலஹா, இன்னொரு மடங்கு எடுப்பான். சந்தோஷப்படுவான். இன்னொரு மடங்கா? 2 உலகமா? இன்னொரு மடங்கம்மா. 3 இன்னொரு மடங்கம்மா. உலகம் இது வலக்க அஷரத்து அம்சாலிஹா, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம் எடுத்துக்கோ என்று சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் கிண்டல் பண்ணுவதாக நினைத்து, யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியான், நீ என்னுடைய ரப்பு, நீ என்னை கிண்டல் செய்யலாமா யா அல்லாஹ் என்று கெஞ்சுவானான். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். இதுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கடைசியாக கொடுக்கக்கூடிய சொர்க்கம் என்றால், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் ஆக கடைசி உலகத்தை போன்று 10 மடங்கு என்றால், நோன்பு நோற்றிருக்கிறோம், நன்மைகள் செய்திருக்கிறோம், நல்ல காரியம் பண்ணி இருக்கிறோம், எவ்வளவு சொர்க்கம், எவ்வளவு இன்பம் அல்லாஹ் தருவான். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ரகாத்தானி கபிலல் ஃபஜர் ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ரு தொழுகை, சுபஹு தொழுகைக்கு முன்னால் 2 ரக்கா தொழுறீங்க சுன்னத்து. சுபஹு தொழுகைக்கு முன்னால் 2 ரக்கா சுன்னத் தொழுகிறோமே, அந்த சுன்னத்து தொழுகைக்கு கூலி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விடவும் சிறந்த ஒரு கூலியை அல்லாஹ் பதிஞ்சு விட்டான். எவ்வளவு கருணை அல்லாஹ், எவ்வளவு கிருபை உள்ளவன் அல்லாஹ். இல்லை என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு ரஹ்மத்து இரக்கமுள்ள அந்த அல்லாஹ் நமக்கு ரப்பா அமைஞ்சிருக்கிறான். நம்ம கேட்காமலே நமக்கு ஈமான தந்திருக்கிறான். மனுஷனா பிறந்திருக்கிறோம். இந்த அல்லாஹ்வுடைய இந்த கருணையிலிருந்து ஒருவன் நழுவி நரகத்தில் விழுவதாக இருந்தால் அவனை போன்ற ஒரு துர்பாக்கியசாலி இருப்பானா? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு கருணையுள்ள ரஹ்மான நம்பி
அவனுடைய கருணையில விழாம நழுவி நரகத்தில் விழுந்தால் எவ்வளவு துர்பாக்கியசாலி. ஆனால் அதிகமான மக்கள் நரகத்தில் போகின்றார்கள் என்றால் மனிதன் எவ்வளவு கேவலமான வேலை செய்கிறான். இன்னல் இன்சானலி ரப்பிஹி லகனூத், இந்த மனிதன் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்றார்களே. எவ்வளவு ஒரு அற்பமான ஒரு விஷயம். ஏன் இந்த விஷயம் நமக்கு இருக்கிறது?